அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சனிக்கிழமை வந்துட்டாலே வீக்கெண்ட் வந்துருச்சு. விஜய் சேதுபதி வர போகிறாரு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க காலம். ரொம்ப டக்கு 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 டக்குன்னு போயிட்டுருக்கு. சரி, இந்த வாரங்களில் நடந்த பிரச்சனைகள், விஜய் சேதுபதி என்ன கேட்க போகிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வாரம் நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம் கடந்த 2 சீசனாகவே. ஆனால் நம்ம என்ன தான் எதிர்பார்த்தாலும் அது எதையுமே செய்யாமல் நமக்கு ஒரு டிமிக்கி கொடுத்துட்டு போகிறதுல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கெட்டிக்காரர். அதுவும் இந்த சீசனில் புதுசாக அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்பேன், சம்மந்தப்பட்டவனை கேட்க மாட்டேன், சம்மந்தமே இல்லாதவனை கேட்பேன் அப்படின்னு வந்து நம்மால் வந்து ஒரு வேறு ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாப்புல. அதாவது சம்பவம் பண்ணது நானே, என்னை கேட்க மாட்டார், பக்கத்தில் ஒருத்தர் சிவனேன்னு உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ இவங்கிட்ட போய் வாயை கொடுத்து வாயை புண்ணாக்குறதுக்கா அப்படின்னு உட்காந்துருப்பான். அவனை போட்டு அடிக்கிறது, ஏன்டா பேசல, எதுக்குடா பேசல. அவன் மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம், யோ நீ சொல்லியே கேட்கல, வெங்காயம் நாங்கள் சொன்னால் எங்கேயா கேட்க போகிறாங்க, ஓப்பனாக இதை வர கலாய்ச்சி விட்டாங்க. ஸோ இதெல்லாமே இந்த சீசனில் நடக்கிற ஒன்று தான். சரி, எவிக்ஷன் யார் வெளில போவா, அது ஒன்று மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த சீசனில் நடக்கிறது கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்படி யார் ப்ரோ வெளில போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அன்அஃபிஷியல் இது 2 பற்றியும் நம்ம வந்து இந்த இடத்துல பேசுவோம். அஃபிஷியல் ஓட்டிங்களையும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்களையும் முதல் இடத்தை பிடித்திருக்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள். திவ்யா அவர்கள் வந்து வைல்ட் கார்டாக இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து சில வாரங்கள் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லாத காரணத்தினால பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டை வாங்கியிருந்தாங்க. ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக பேசி மக்கள்கிட்டையும் வெறுப்பை சம்பாரிச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் வாழ்க்கை, இவங்க தான் மக்கள், இவங்களை சகிச்சு தான் நம்ம வாழ்ந்தாகணும், இவங்களோட இருந்து தான் நம்ம சர்வை பண்ணணும், இவங்களை தாண்டி தான் நம்ம போயாகணும் அப்படின்ற ஒரு புரிதல் என்னைக்கு திவ்யா அவர்களுக்கு வந்துச்சோ அன்னிலிருந்து அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜியவே மாற்றின பிறகு மக்கள் வெகுவாக திவ்யாவை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாக திவ்யா அவர்கள் வந்து அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி டாப் ஓட்டிங்கில் இருக்கிறாங்க. அதாவது அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 73,000, இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது 75,000 கிட்ட வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. வினோத்தை விட கம்மி தான், ஆனால் மற்றவர்களை விட வந்து அவங்க அதிகமாகவே வாங்கியிருக்காங்க. வினோத் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகளுக்கு வந்து முக்கால்வாசி வந்து அது அரசியல் சார்ந்த வாக்குகள், அதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது, ஓகேவா. அடுத்து அன்அஃபிஷியலில் கமருதீன் வந்து 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். ஆனால் அஃபிஷியலில் நிலவரமே வேறு. நமக்கு கொடுத்த தகவலின்படி அன்அஃபிஷியலை விடவும் அஃபிஷியலில் அரோரா அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதாவது திவ்யா அவர்கள் முதலிடமும் அரோரா அவர்கள் 2ஆம் இடமும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டாப் 2. 3வது இடத்துல தான் கமருதீன் அவர்கள் இருக்காங்க. அரோரா அப்படிங்கிற அந்த ஒரு நபர் வந்த புதுசில் லவ் கண்டென்ட், இப்போ பீடை மாதிரியே பீடைக்கே பீடையாக இருந்தவங்க தான் அரோரா. பயங்கரமான ஒரு ஆபாசம் அவங்களுடைய செயல்கள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் இந்த ஷோவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட விமர்சனங்கள், சரிங்களா. அதையெல்லாம் தாண்டி துஷார் போயிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரமும் சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரோரா வந்து அவங்களோட கேமை வந்து ஸ்பீடப் பண்ணி கேமை மாற்றி பல இடங்களில் எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக பேசுறது, யாராக இருந்தாலும் பேசுறது, கொஞ்சம் கூட தயங்காமல் பேசுறது, மொத்தமாக அவங்களோட போக்கியே மாற்றிக்கிட்டாங்க. டாஸ்காக இருக்கட்டும், ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய டோட்டலான பிஹேவியரை மாறினதுனால மக்கள் வெகுவாக அரோராவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2ஆம் இடம் அஃபிஷியலில் அரோரா, அன்அஃபிஷியலில் கமருதீன் இருக்காரு. அரோரா வந்து 3ஆம் இடம் இருக்காங்க. இப்போ என்ன காமெடி அப்படின்னா, ஏண்டா அரோராவை பீட் பண்ண முடியல, அரோரா முந்தி போயிட்டா, இன்னுமாடா பார்வதியை கேமர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பார்வதி பியாஸை பார்த்து கேட்க தோணுது. கேமர் 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 என்னடா கேம் இது, என்ன கேம் ஆட்டாங்க பார்வதி. கமருதனை கூட்டின்னு போய் உதட்ட தடவுறதும் தாடியை தடவுறதும் அவனுடைய அங்கங்களை தடவுறதும், இதை தாண்டி என்ன கேம் ஆடிட்டாங்க அக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஓட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுமா? அன்அஃபிஷியலில் திவ்யா வந்து 1,73,000 ஓட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாங்கியிருக்காங்கன்னா, கமருதீன் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். 1,73,000 திவ்யா, 1,03,000 ஓட்டு வந்து கமருதீன். அப்போ திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? திவ்யாவுக்கும் பார்வதிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா? பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 87,000 ஓட்டு.
பாதிக்கு பாதி கூட வாங்கலைங்க. பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்காங்க. இவங்க எங்கேருந்து சீசனை ஜெயிக்க போகிறாங்க, இவங்க எங்கேருந்து டாப் 2ல் போய் நிற்க போகிறாங்க, இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இன்னமும் கேமர்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு தாங்க இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்தடுத்து அஃபிஷியலில் வந்து திவ்யா முதலிடம், 2ஆம் இடம் வந்து அரோரா, 3ஆம் இடம் வந்து கமருதீன், 4ஆம் இடம் தான் பார்வதி அவர்கள் பிடிச்சிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சபரி இருக்காப்புல, அதுக்கு கீழே வந்து கனி அவர்கள், அதுக்கப்புறமா அமித் இருக்காப்புல, சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரி அவர்களுக்கு அஃபிஷியலையும் ஓட்டு இல்லை, அன்அஃபிஷியலும் ஓட்டு இல்லை. கொஞ்சம் கூட அவங்களோட ஓட்டு வந்து இன்க்ரீஸே ஆகலை. 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான் லீஸ்ட் ஓட்டிங். இந்த சீசன்லேயே லீஸ்ட் ஓட்டிங் வாங்கியிருக்கிறது இத்தனை நாட்களாக ஆதிரி அவர்கள் தான். ஸோ ஆதிரி அவர்களுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து என்ன அவங்க மேலே ஒரு தாட் வச்சுருந்தாங்களோ அது இன்னைய வரைக்கும் மாறலை. மாற்றுறதுக்கு அவங்க எதனா பண்ணணும். ஆனால் கேம் ஓகே, நல்லா தான் விளையாடுறாங்க. ஆனால் தெரிகிற மாதிரி இன்னும் அவங்க எதுவுமே பண்ணலை. சரிங்களா? சரி, இப்போது ஆதிரி தான் வெளில போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சேனல் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வைக்க போகிறதாக ஒரு செய்தி வருது. என்ன ட்விஸ்ட்டு? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு டீம் இந்த வாரம் நடந்த டாஸ்கில் ஜெயிச்சு ஆதிரி டீம். தலை போட்டியில் ஆதிரி கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்கில் ஏதோ ஒரு குடும்பம், இந்த ஜெயிச்ச டீமில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் 24 மணி நேரம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பிக் பாஸ் சொன்ன உடனே, யார் உங்கள் டீமில் யாரோட குடும்பம் இருக்கணும் அதை நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ பேசி கீசி ஒரு முடிவெடுத்து அப்புறம் ஒரு கேம் விளையாண்டு அதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி. ஸோ பார்வதி ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டாங்க, அந்த ஸ்கெட்ச் வேலைக்கு ஆகல. ஆதிரி வந்து லக் பேசிஸில் அவங்க வந்து வெற்றி பெற்று அடுத்த வாரம் ஆதிரியினுடைய குடும்பத்தார் வரப்போகிறாங்க. இப்போது சேனல் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்வதி, கமருதீன், இவங்க 2 பேருடைய பெற்றோர்கள், இப்போ கமருதீனுடைய அக்கா வருவாங்க, இல்லை நண்பர்கள் வருவாங்க, பார்வதியுடைய அம்மா வருவாங்க, கூட யாராச்சும் வருவாங்க. இப்போ கமருதீனுக்காக யார் வராங்களோ அவங்க பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பார்வதியை வந்து கமருதீனை என்னெல்லாம் பேசியிருக்கா, அதுக்கப்புறம் எப்படிலாம் தன்னோட கேமுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறா, இது எல்லாத்தையுமே கமருதீன் கிட்ட சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொன்று, பார்வதியுடைய தாயார் வந்து பார்வதி பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை வந்து திருத்துவாங்களா, இல்லை அதுக்கு முட்டு கொடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ பார்வதியுடைய தாயார் வந்து ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படின்றது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்வதி வந்து ஜெயிக்கலை. பார்வதிக்கு வந்து எந்த டாஸ்க்லையும் ஜெயிக்க முடியாது. அது லக்காக இருந்தாலும் சரி, ஓட் பேசிஸில் இருந்தாலும் சரி, எதுலையுமே அவங்களுக்கு கூடுப்பனையே கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேனலுடைய டார்கெட் இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வெர்சஸ் ஆதிரி. ஸோ ஆதிரியோட குடும்பத்தார் வந்து மேபி அந்த வீட்டுக்குள்ளே ஒன் டே இருந்தாங்கன்னா திரு எஃப்ஜே அவர்கள் மீது ஆதிரியினுடைய குடும்பத்தார் மிக வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆதிரி அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக மேபி அந்த ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக சேனல் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் ஆதிரி எவிக்ட் ஆக வாய்ப்பில்லை. ஒருவேளை ஆதிரி எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சான்ஸ் யாருக்கு போகும், இல்லை அந்த சான்ஸை எடுத்துருவாங்களா தெரியாது. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, சேனல் மைட் பி ஆதிரியை எவிக்ட் பண்ணாமல் அடுத்த வாரம் ஆதிரி குடும்பத்தார் ஒன் டே அங்கே இருக்கட்டும், அவங்க வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எஃப்ஜே வெர்சஸ் ஆதிரின்னு வந்து அந்த பஞ்சாயத்து போகுதா, வீட்டார் என்ன பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம், அது மூலமாக ஒரு டிஆர்பி வரும் அப்படின்னு சேனல் நினைத்தாங்கள் அப்படின்னா ஆதிரி சேவ் செய்யப்படுவார். சரி, அப்போ ஆதிரி சேவ் ஆகிட்டாங்கன்னா பலியாடு யார்? ஆதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நிச்சயமாக எஃப்ஜேவும் இருக்கணும். ஸோ எஃப்ஜேவையும் அனுப்ப மாட்டாங்க. அடுத்து அமித் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அமித் அவர்களுடைய குழந்தை வரும், அதுவும் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். இப்போ யாருடைய கண்டென்ட் வந்து சேனலுக்கு தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் தான். ஏன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சேனல் சைடில் நினைக்கிறாங்க. சுபிக்ஷா அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக தெரிகிற மாதிரி எதுவும் பண்ணலை. அந்த வீட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, யார் பிரச்சனைக்கும் போகிறதில்ல, எந்த வம்புக்கும் போகிறதில்ல, டாஸ்க்கு நல்லா விளையாடுறாங்க, என்டர்டெயின் பண்ணுறாங்க, ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க. இப்போ எதனா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சுபிக்ஷாவை தேட வேண்டியிருக்கும். சுபிக்ஷா தன்னுடைய கருத்தை சொல்லும்போது கூட, இல்லைங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஆச்சு இல்லையா, அது தப்பு இல்லையா, உங்களுக்கு தோணலையா, இப்படி தான் அவங்க டோன் இருக்குமே தவிர்த்து அப்படி பேசினா மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க.
ஓட்டே வரலைங்க அந்த பொண்ணுக்கு, சுத்தமாக ஓட்டு வரல. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து டிவிகே கட்சியில் இருக்குது, அந்த கட்சிக்காரன் கூட ஓட்டு பண்ணல. இன்னொரு மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் சுபிக்ஷா மேலே என்னன்னா, தன் சார்ந்த சமுதாயத்தை வைத்து கேம் விளையாடுவது, அது யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதன் காரணமாக மேபி சேனல் வந்து சுபிக்ஷாவை எவிக் பண்ணிட்டு, இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான், அடுத்த வாரம் தான் ஒன்று மிட்-வீக் எவிக்ஷன் இருக்கும், இல்லை வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ சுபிக்ஷா அவர்களை வெளியில் அனுப்புறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. சுபிக்ஷாவை அனுப்பிட்டோன்னா அவங்க தாயார் பெற்றோர்கள் வந்து என்ன பேச போகிறாங்க? ஒன்றுமே, வாட்டர் மெலன் இருந்தால் கூட பரவாயில்ல, வாட்டர் மெலன் இல்லை. ஏன்னா அந்த புலவை மேட்ரு அது இதெல்லாம் பேசுகிறதுக்கு இருக்கும், அவர் இல்லை. ஸோ சுபிக்ஷா இருக்க வேண்டிய நீடு இல்லை சேனலுக்கு. சுபிக்ஷா வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டிய நீடு இல்லை. அதை தாண்டி நிறைய பேருக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா பிரஜன், பார்வதியுடைய ஃபேமிலி, திவ்யா கணேசனோட ஃபேமிலி, ஆதிரியுடைய ஃபேமிலி, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதுவே போதுமானது அந்த வாரம் ஃபுல்லாக. அதனால் சுபிக்ஷா வேணாம் அப்படின்னு சேனலை டிசைட் பண்ணி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரியே வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் அரவிந்தன்.